இதுதான் சார் இந்த குப்பை தொட்டிக்குள்ள கடந்தது. இதுக்கு தான் எறும்பு வந்திருக்கு. எறும்பெல்லாம் உதறி விட்டுட்டு எடுத்துட்டு வந்தேன். ஹே இடியட் சர்வன்ட், இத கொண்டு வந்து பாஸ் முன்னாடி நீட்றேன். தூக்கி போடாங்கட்டே. நீ இருவினி. எம்கே சார், இந்த தீமண்டத்துக்கு தான் எறும்பு வந்திருக்கு. அத என்கிட்ட கொடுங்க. நோ 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 எம்கே, டஸ்ட்பின்னுக்குள்ள இருந்து எடுத்ததெல்லாம் உன் கையால நீ தொடாத. வாட் இஸ் திஸ் எம்கே? இது வினி, இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் எப்பவோ சாப்பிட்டுருக்கேன் வினி. வாட்? இதெல்லாம் ஒரு ஸ்நாக்ஸ்னு இத நீ சாப்பிட்டிருக்கியா? யா, இது இந்த டஸ்ட்பின்னுக்குள்ள எப்படி வந்தது? ஆபீஸ்ல யாராவது சாப்பிட்டு போட்டிருப்பாங்க. எனக்கு தெரியல சார், நான் காலையில கூட்டி பெருக்கும் போதெல்லாம் இது இல்ல சார். ஒரு பொண்ணு உங்களை பார்க்க வந்திருந்ததுல சார், அந்த பொண்ணு கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் தான் இது. ஏய் ஓகே, யூ மே கோ. வாட் மரியா, என்ன சொல்ற? டுடே மார்னிங் ஒரு பொண்ணு அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு பேக் வச்சுக்கிட்டு இங்க வந்து நின்னு சண்டை போட்டுட்டு இருந்ததுல சார், எஸ். அந்த பொண்ணு தான் இந்த ஸ்நாக்ஸை கொண்டு வந்தது. உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பவும் இது உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்னு சொல்லி உங்ககிட்ட கொடுக்க சொல்லி சொன்னாங்க. ஓ, அந்த பொண்ணு பேர் என்ன சொல்லுச்சு? எம்கே நீ இருவினி. மரியா, அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னாங்க? நேம் நேம் சார், ஐ அம் so சாரி, ஞாபகம் இல்லை சார். ஓ, வேற என்ன சொன்னாங்க? உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க சார். உங்க கூட சின்ன வயசுல ஒண்ணா படிச்சாங்களாம். நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னாங்க. உங்களுக்கு அவங்கள நல்லா தெரியும்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க ஏதோ பிரச்சனையில இருக்கிறதா சொன்னாங்க. உங்ககிட்ட ஹெல்ப் கேட் வந்திருக்கிறதா சொன்னாங்க சார். நேம் நேம் ஏதோ சாரி சார், நிலா, வெண்ணிலா வெண்ணிலா சார், வெண்ணிலா. வெண்ணிலா? எம்கே என்னது? வினி, நீ தான் மிஸ்டேக் பண்ணியிருக்க. ஓஹோ, வெண்ணிலாங்கிற பேர்ல உனக்கு ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? என்கிட்ட நீ சொன்னதே இல்லையே. இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இந்த ஸ்நாக்ஸ் நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். நாங்கள் அப்போ மரியா, யூ கேன் கோ. எஸ் சார். வினி, இந்த ஸ்நாக்ஸை நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். எனக்கு நாங்கள் அப்போ எங்களோட நேட்டிவ்ல இருந்தோம். அப்போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. எனக்கு ஞாபகம் இல்லை யாரையும். பட் இந்த ஸ்நாக்ஸை நான் சாப்பிட்ருக்கேன். டெஃபினெட்லி இந்த ஸ்நாக்ஸை நான் சாப்பிட்ருக்கேன். அந்த ரவுண்டாக பேப்பர் மாதிரி இருக்குது பார்த்தியா, ஒரு கேண்டி. அது நல்லாயிருக்கும், நாக்கில் எல்லாம் ஒட்டும். நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ எம் ஷியோர் அபவுட் தட். கொடுத்துருக்காங்க. பட் யார் அந்த பொண்ணு? நீ நல்லா பார்த்தல, நீ தானே அந்த பொண்ணு அடிச்ச? அந்த பொண்ணு பேர் வெண்ணிலாவாம். எனக்கு வெண்ணிலான்னு ஞாபகம் இல்லையே. அந்த பொண்ணு எங்கே போச்சு? எம்கே, இன்னும் 3 ஹவர்ஸ்ல நம்ம ஹைதராபாத்க்கு ஃப்ளைட் ஏறணும். தேவையில்லாத விஷயத்துலலாம் நீ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க. இல்லை வினி, மரியா சொன்னது கேட்டல. அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை, ஏதோ ஹெல்ப் கேட்டு தான் என்கிட்ட வந்திருக்கான்னு. நீ தப்பு பண்ணிட்ட. நீ அந்த பொண்ணை என்கிட்ட பேச விட்டுருந்துருக்கணும். நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணு நம்மளோட பிஸ்னஸ் எனிமி இல்லை. பிஸ்னஸ் எனிமீஸ் அனுப்பின ஆள் இல்லை. என்னோட ஃப்ரெண்ட். அந்த பொண்ணு அப்படி தானே சொல்லியிருக்கு. என்னோட ஃப்ரெண்ட். ஆமாம், நானும் தப்பு பண்ணிட்டேன். அந்த பொண்ணை என்ன எதுனாவது கேட்டுருந்துருக்கணும். என்னோட ஃப்ரெண்டாக இருந்திருக்கா, என்கிட்ட ஹெல்ப்னு கேட்டு வந்திருக்கா. நான் என்ன எதுன்னு கூட கேட்காம வெளியே அனுப்பியிருக்கேன். சே, இப்போது அந்த பொண்ணு எங்கே இருக்காளோ, என்ன செய்கிறாளோ தெரியலையே. அந்த பொண்ணுக்கு இங்கே சென்னையில் வேறு யாரும் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ என்னமோ தெரியல. இருந்திருந்தா அவங்க கிட்ட தானே போயிருப்பா, என்கிட்ட வந்திருக்க மாட்டாளே. அப்போ யாரும் இல்லைன்னு தான் அர்த்தம் அவளுக்கு. அப்போ என்ன மட்டுமே நம்பி வந்திருக்கா அவள் ஊரில் இருந்து. அதானே கையில் பேக்கோட வந்திருக்கா. ஐயோ, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் வினி. நோ எம்கே, நோ 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 வினி. என்னை நம்பி வந்த ஒரு பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்ணாமல் திருப்பி அனுப்பிட்டேன். ஐ எம் டோட்டலி அப்செட். நீ ஹைதராபாத் ட்ரிப்பை கேன்சல் பண்ணு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எம்கே வினி, யூ டூ ஒன் திங். நம்ம ரிசப்ஷனில் தானே அந்த பொண்ணு ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்துச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து அந்த பொண்ணோட ஃபோட்டோவை எனக்கு மெயில் பண்ணு. அப்புறமா பில்டிங் என்ட்ரன்ஸில் அந்த பொண்ணு எப்படியும் செக்யூரிட்டிகிட்ட பேசிட்டு தானே வந்திருக்கோம். அந்த பொண்ணு எங்கே போனது, ஏதோ ஆட்டோவில் போனதா இல்லை டாக்ஸி கேப் எதுவும் புக் பண்ணி போனதா, அந்த மாதிரி செக்யூரிட்டிகிட்ட விசாரிக்க சொல்லு. விசாரிச்சு டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பு. ஓ மை காட், இவன்கிட்ட இருக்கிற பெரிய மைனஸே இதுதான். என் பேர் வெண்ணிலா, உங்கள் பேர் என்னக்கா? என் பேர் பாகியலட்சுமி. நீங்கள் எங்கக்கா வேலை பார்க்குறீங்க? நான் ஒரு பெரிய ஸ்டோரில் வேலை பார்க்குறேம்மா. நீங்கள் வேலை பார்க்குற? நான் இங்கே தான்க்கா, பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்குறேன். அப்படியா? சொந்த ஊர் எது?
சொந்த ஊர் இதுதான். எங்கள் அண்ணன் தான் வந்து இங்கே சேர்த்து விட்டுட்டு போனாங்க. சொந்த ஊர் இதுன்னா அப்புறம் எதுக்கு நீ இங்கே ஹாஸ்டலில் தங்க வந்திருக்க? அது எங்கள் அண்ணனே வாடகைக்கு தான் இருக்காங்க பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி அதுக்கு மேலே அங்கே இருந்து தொந்தரவு கொடுக்கக்கூடாது, நம்ம ஹாஸ்டல் பார்த்து தங்கிக்கலாம்னு நினச்சேன். இப்போ தான் நான் படிப்பெல்லாம் முடித்தேன். பெட்ரோல் பங்க்கில் இங்கே பக்கத்தில் தானே, அதனால் இங்கே பக்கத்துலேயே ஹாஸ்டல் பார்த்து சேர்ந்துருக்கேன். சீக்கிரமாக வீடு பார்த்து எங்கள் பாட்டியை கூட்டிகிட்டு போயிடுவேன். பாட்டி வேறு இருக்காங்களா? ஆமாக்கா, பாட்டி அண்ணன் கூட தான் இருக்காங்க. நான் சீக்கிரமாக ஒரு வீடு பார்த்துட்டு அண்ணன்ட்ட இருந்து பாட்டியை கூட்டிகிட்டு வந்து நான் அப்புறம் தனியாக வீடு பார்த்து இருந்துக்கிடுவோம் நாங்கள். உங்களுக்கு எவ்வளோக்கா சேலரி? என்னத்த சேலரி? 15,000 ரூபா வாங்குறேன். 15,000 ரூபாய்னா பெரிய சேலரி தானேக்கா? எது 15,000 ரூபாங்கிறது பெரிய சேலரியா? ஹாஸ்டல் வாடகையே பாரு 4,500 ரூபா. இந்த சாப்பாடு செலவு இருக்குது, எவ்வளோ இருக்குது? என்னக்கா சாப்பாட்டுக்கு எவ்வளோ ஆயிர போகுது? மெட்ராஸில் குடியிருக்கணும்னா எவ்வளோ காசு செலவாகும்னு உனக்கெல்லாம் தெரியாதா? ஐயோ தெரியாதே. அப்போ ஒரு வேளை ரொம்ப ஆகுமோ? நம்ம ஊரை கணக்கு போட்டு நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமா 14,000 ரூபாங்கிறது அதிகமான சேலரின்னு? அப்போ பத்தாதோ? வீட்டுக்கு வேறு காசு அனுப்பணும். இங்கே தான் ஹாஸ்டல் வாடகை கொஞ்சம் கம்மிங்கிறனால இங்கே வந்து தங்கியிருக்கேன். 4,500 ரூபாங்கிறது கம்மியா? அப்படின்னா சென்னை விலைவாசி ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் போல். நம்ம ஊரை கணக்கு போட்டே தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். போக போக தான் அப்போ தெரியும். அவசரப்பட்டு எதையும் வாயை விட்டு நம்ம இந்த ஊர் இல்லைங்கிறத காட்டி கொடுத்துடக்கூடாது. பார்த்து பார்த்து தான் பேசணும். பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் கவனமாக இருந்துக்கிடணும். வெண்ணிலா, நீங்கள் என்னக்கா படிச்சிருக்கீங்க? நான் +2 தாம்மா படிச்சிருக்கேன். கொஞ்சம் அதிகமாக படிச்சிருந்தா தான் வேறு ஏதாவது வேலைக்கு போயிடுவேனே. நான் இதுக்கு கடையில் வேலை பார்க்க போகிறேன். கரஸில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். டிகிரியை முடிச்சுட்டு ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸையும் முடிச்சுட்டா வேறு ஏதாவது கம்பெனிக்கு வேலைக்கு சேர்ந்துருவேன். அப்போ கொஞ்சம் சம்பளம் அதிகமாகும். ஓ, அப்போ நம்மளும் அப்படி செய்யலாமோ? சரிங்கக்கா, சரி. அப்போ கம்பெனிலலாம் வேலை பார்த்தா சம்பளம் அதிகமாக கிடைக்குமோ? கிடைக்கும் வெண்ணிலா, இதை விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஆனாலும் நான் பிகாம் படிக்கிறேன். கணக்கு எழுதுற வேலை அப்படி இப்படின்னு கிடச்சதுன்னா உடம்புக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும் பார்த்தியா? இது கடையில் எப்பா வேலை பண்ணிட்டு நிமித்திடுவாங்க. உனக்கு பெட்ரோல் போடுற வேலைங்கிறதுனால வேலையெல்லாம் அதிகமாக இருக்காது. பைப்பை பிடிச்சி வண்டிக்கு பெட்ரோல் போடுறது தானே. என்ன ஒன்று நின்றுக்கிட்டே இருக்கணும். வண்டி வராத நேரம் அப்படி எப்படி செத்த உட்காந்துக்கிடலாம். இன்னொன்று, பெட்ரோல் பங்க்லேயே பாத்ரூம் இருக்குமா? உங்களுக்கு அந்த பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஆனால் எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை தெரியுமா? பாத்ரூம் போகிறதுக்கெல்லாம் சாப்பாட்டு டயத்தில் மட்டும்தான் போகணும். சும்மா சும்மா நினச்ச நேரம்லாம் போய்க்கிட முடியாது. ஓ, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குமோக்கா வேலை உங்களுக்கு? ஆமாம், வர்றவங்களுக்கு பொருள் எடுத்து கொடுக்குறது, அவங்க வேண்டாங்கிறது திருப்பி அடிக்க வைக்கிறது, களைச்சி போட்டு போகிறதெல்லாம் திருப்பி அடிக்க வைக்கிறதுன்னு வேலை பெண்டு நிமித்துரும். எல்லாருக்கும் ஒரு ஒரு வகையில் கஷ்டம் இருக்க தான் செய்யுது எனக்கா. ஆமாம்மா, ஆமாம். சரி தூங்குவோமா? அம்மா சாப்பிட்டியா? சாப்பிடவா? ஐயோ, நம்ம காலையிலேருந்து இன்னைக்கு சாப்பிடலையே. இந்த அக்கா கேட்டதுன்னு தான் பசிக்குது. இப்போ என்ன செய்யறது? சாப்பிடல காயக்கா. சாப்பாடுக்கு என்னக்கா செய்வீங்க? இங்கே ஹாஸ்டல்லையே சாப்பாடு உண்டு, ஆனால் அதுக்கு தனியாக பணம் கட்டணும். நல்லாவும் இருக்காது. அதனால் நான் இங்கே சாப்பிட மாட்டேன். பக்கத்தில் ஒரு மெஸ் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். ஏக்கா அப்படின்னா இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா? இப்போ நான் சாப்பிட்டனே. நாளைக்கு காலையில் உடனே வேணா அந்த மெஸ்ஸு கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ உனக்கு பசிக்குதா? சாப்பிட்டியா எப்படி? இப்போ எனக்கு நான் பிஸ்கட் கொண்டு வந்திருக்கேன்க்கா, அதை சாப்பிட்டுக்கிடுவேன். எனக்கு அதுவே போதும். காலையில் வேணா கூட்டிகிட்டு போங்கக்கா. பிஸ்கட் எப்படி பத்தும்? எங்கள் பாட்டி 4-5 பிஸ்கட் பாக்கெட் வாங்கி பேக்குள்ளே போட்டு விட்டுருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை சாப்பிட்டுக்கிடுவேன். தண்ணியை குடிச்சுக்கிட்டா போதும் எனக்கு. காலையில் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிருங்க எனக்கா. சரி வெண்ணிலா, சரி. அப்போ எங்கே வெளியே போக வேண்டிய வேலை இல்லைன்னா பேசாமல் படுத்து தூங்குவோம். சரிக்கா. நீ சாப்பிட்டுட்டேன்னா லைட் அமர்த்திடுறேண்ணே. சரிங்கக்கா. எப்படியோ வந்ததுக்கு நல்லபடியாக செட்டில் ஆயாச்சு. ஒரு வேலையும் தேடிக்கிட்டாச்சு. அந்த ஆட்டோக்கார அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆனால் ஆட்டோக்கே எப்படி அப்படின்னு 2,500 ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டாரே. சரி இருக்கட்டும். நம்மளா போயிருந்தோன்னா எங்கே போய் எப்படி சிக்கி இருந்திருப்போமோ தெரியல. அந்த மட்டுக்கும் காசு செலவழிஞ்சாலும் ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்து தங்கிட்டோம். ஒரு ஃப்ரெண்டும் கிடச்சிருச்சு. இருக்கட்டும், இதை வச்சே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துடணும். இந்த அக்கா சொன்ன மாதிரி நம்மளும் மேலே படித்தா என்ன? நம்மக்கிட்ட காசு இருக்குது, ஆனால் அது எவ்வளோ செலவழியுன்னு தெரியலையே. சரி முதல்ல பார்ப்போம், வேலையை பார்ப்போம். ஒரு மாதம் சம்பளத்தை வாங்குவோம், அதுக்கப்புறம் எதுனாலும் பேசிப்போம். இப்போ பாட்டிக்கு நான் எப்படி தகவல் சொல்கிறது? அங்கே ஊரில் யாருக்காவது ஃபோன் போடுவோமா? ஃபோன் போட்டால் நம்மளும் மாட்டிக்கிடுவோம், பாட்டியும் மாட்டி விட்ட மாதிரி ஆயிரும். இப்போ கொஞ்ச நாள் ஆகட்டும். ஆனால் பாட்டி நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருக்குமே. எப்படி தகவல் சொல்லி விடுறது? அதுக்கு ஏதாவது ஒரு வழியை பார்க்கணும். ஒரே படபடப்பாக பரபரன்னு சுற்றிக்கிட்டே இருந்ததில் பசியே தெரியாமல் இப்போ தான் லைட்டாக பசிக்குது. இந்த முத்துக்கண்ணு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? கொஞ்சமாவது யோசிச்சிருப்பானா நம்மளை? சுத்தமாக ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டானே பயவுள்ள. அவனை சந்திச்சு பேசுகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் போல். நம்ம தான் அவசரப்பட்டு எதையும் யோசிக்காமல் கிளம்பி வந்துட்டோம். சரி வந்ததுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, தங்குறதுக்கு இடமும் கிடச்சிருக்குல்ல, இருக்கட்டும். எங்கேயாவது என்னைக்காவது அவனை தனியாக பார்க்க முடிஞ்சேன்னா அப்போ ஏதாவது சொல்லி ஞாபகப்படுத்தணும். என்ன சொல்லி ஞாபகப்படுத்தலாம் அவனுக்கு? சின்ன பிள்ளையில எப்படியெல்லாம் விளையாண்டுருக்கோம் நாங்கள். நான் எதுனாலும் அவனுக்கு சாப்பிட கொடுப்பேன், அவனும் எதுனாலும் என்கிட்ட தான் வாங்கி வாங்கி சாப்பிடுவான். நல்லா இருந்தது அப்போல்லாம். இந்த பேப்பர் தோசை வெளியே பார்த்தா சூரியன் மாமா தெரி வரா.
இந்த இழந்த வடை கட்டையில செஞ்சுட்டேன். அடடே, முத்துப்பிள்ளை வந்திருக்கா? நாங்க சப்பச்சாமா வச்சு பப்பச்சார ஆக்கி விளையாட போறோம். சரி விளையாடுங்க விளையாடுங்க. சரி இந்த இழந்த வடை கட்டையில சாப்பிட்டு விளையாடுண்டா. என்னது இது? இந்த இழந்த வடை முத்துக்கண்ணு உனக்கு பிடிக்குமா? நல்லா இருக்குமா? இனிச்சு கிடக்குமா? இனிச்சு கிடக்கும், புளிச்சு கிடக்கும், அப்புறம் காரமா கிடக்கும். இந்தாவே சாப்பிட்டு பாரு. உமிஞ்சி உமிஞ்சி சாப்பிடணும்னு கொட்டை வந்தா துப்பிடணும். சரி. என்னாச்சு? காரமா இருக்கு. அடடா, நிலாப்பிள்ளைக்கு காரம்னா நல்லா பிடிக்கும்னு சொல்லி இனிப்பு கொஞ்சம் கம்மியா போட்டு காரமா போட்டனே. உனக்கு காரம் ஆகாதாடா குட்டி? முத்துக்கண்ணு அழுவாதடா, அழுவாத அழுவாதன்னு அழுவாத. அம்மா தண்ணிமா, அம்மா தண்ணி கொடுங்க அம்மா. சரி சரி, இந்த நம்ம எடுத்துட்டு வரேன், இரு இரு. முத்துக்கண்ணு நீ அழுவாதடா, உனக்கு காரமா இருந்தா பிடிக்காதுல்ல. எங்க அம்மா எனக்கு தான் நல்லா பிடிக்கும்னு காரமா போட்டுட்டாங்க போல. அழுவாதன்னு தண்ணி கொண்டு வந்துடுவாங்க அம்மா. உனக்கு பிடிக்கலன்னா துப்பிடு. எனக்கு எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. நாக்கெல்லாம் காரமா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கண்ணு இந்த தண்ணியை குடிப்பியா? சரியா போயிருமா. தண்ணியை குடி தங்கம். பாடும் பாடும் ஆண்டி. போதுமா? உனக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு சொன்னேல, இனிமேல் காரம் கம்மியா போட்டு செய்யறேன்னு. சரி விளையாடுங்க, நான் உள்ள போய் சோறாக்குறேன். நீலா நீ எதுக்கு அழுற? நீ அழுறதல நானும் அழுவல பாரு, அழுவல. இனிமே காட்டி காரமே இல்லாம இது செய்வோன்னு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோமா இதுக்குள்ள போய்? நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கும் பிடிச்சிருச்சா? காரமா இருந்ததுன்னா தண்ணி குடிச்சு குடிச்சு சாப்பிடுவோம். அப்பனா வா, அம்மா கிட்ட போய் கேப்போம். வா. Yes, she is Neela, my childhood friend, very close and dearest friend. எம்கே எப்படி இருக்கா அவ? பெரிய பொண்ணா போயிட்டா? குட்டி பாப்பாவா தானே இருந்தா? நம்மளே பெரிய ஆளாயிட்டோம். அப்போ அவ மட்டும் என்ன அப்படியே குட்டி பாப்பாவாவே இருப்பா? அவளும் தான் நல்லா வளர்ந்துட்டா. அதான் எனக்கு அடையாளமே தெரியல. ஆனா அவளுக்கு எப்படி என்ன தெரிஞ்சது? எப்படி கண்டுபிடிச்சு வந்தா? என்ன எப்படி கண்டுபிடிச்சு வந்தா? ச்சே, என்கிட்ட ஹெல்ப்னு கேட்டுட்டு வந்தவளை அப்படி திருப்பி அனுப்பிட்டனே. இந்நேரம் எங்க இருப்பா? என்ன பண்ணிட்டு இருப்பா? எம்கே ஏதோ பிரச்சனைன்னு சொன்னதா மரியா சொன்னாலே. அவளுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? அவளுக்கு அவங்க அம்மா, அவங்க அப்பா, ஒரு பாட்டி கூட இருந்தாங்களே. அவங்கெல்லாம் இருக்கும்போது அவளுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கும் என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குற அளவுக்கு? எம்கே எம்கே ஹாய் வினி, எப்போ வந்த? நான் இப்பதான் வந்தேன். என்னோட சாரி எப்படி இருக்கு? வினி, நான் உங்ககிட்ட ஒரு ஒர்க் கொடுத்தனே, அதை பார்த்துட்டியா? அதை விடு, சாரி எப்படி இருக்குன்னு சொல்லு. உனக்காக தான் இந்த சாரி கட்டிட்டு வந்தேன். உனக்கு நான் சாரி கட்டினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவியே, அதான். நீ அப்செட்டாக இருக்கேன்னு சொன்னேல, அதான் ஏதாவது டின்னர் போகலாம், கிளம்பு. ஆமாம், நீ என்ன கேஷுவலாக இருப்பேன்னு பார்த்தா ஃபார்மலாக இருக்கா? ஹைதராபாத்ல இருந்து கால் வந்தது, கேன்சல் பண்ண முடியாது, போயே ஆகணும். அதான் கிளம்பி உட்காந்துருக்கேன். ஓ, அப்போ டின்னர் கேன்சலா? சரி ஓகே, அப்போ நானும் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். இரு, ஹைதராபாத் நான் மட்டும்தான் போகிறேன். நான் உனக்கு ஒரு ஒர்க் கொடுத்தேன்ல, அதை நீ பாரு. அந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி எனக்கு கொடு. நான் நாளைக்கு ஆஃப்டர்நூன் அங்கேருந்து கிளம்பிடுவேன். ஈவினிங் நான் இங்கே வந்ததும் எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் வேணும் கண்டிப்பாக. என்ன டீட்டெயில்ஸ்? இப்போ தானே கேட்டேன், உங்ககிட்ட ஒரு ஒர்க் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன்ல. அப்புறம் வினி, அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் போய் கிடையாது. நீ சொன்னேல, அதெல்லாம் தப்பு. அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்ட், ஷீஷ் நீலா, மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நாங்கள் கேஜியிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம். என்ன உளற எம்கே? எஸ் வினி, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, சென்னை எங்களோட நேட்டிவ் கிடையாதுன்னு. நாங்கள் முன்னாடி எங்கள் நேட்டிவ்ல இருந்தோம். அப்போ அவள் என்னோட ஃப்ரெண்ட். அங்கே தான் நான் 5th வரைக்கும் படித்தேன். அப்போ என்னோட ஃப்ரெண்ட் அவள். இத்தனை வருஷத்துல அவளை நான் சுத்தமாக மறந்துட்டேன். அவள் முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அவள் எப்படி என்ன ஞாபகம் வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்திருக்கான்னு தெரியல. வந்தவளை இப்படி அநியாயமாக நான் அனுப்பி விட்டுட்டேன். நீ அடிச்சு வேற விரட்டி விட்டுருக்க. ஷோ மை காட். பாரு, அதுக்காக நீ அவளை எனக்கு சீக்கிரமாக கண்டுபிடிச்சு கொடுக்குற. திஸ் ஜாப் ஃபார் யூ.
அவளோட போட்டோ மெயில் பண்ண சொன்னனே, பண்ணியா? நோ. பாரு வினி, இந்த மாதிரி இர்ரெஸ்பான்சிபிளா ஆன்சர் பண்றவங்கள எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. நீங்கிறதுனால சும்மா விடுறேன். நான் சொன்ன வேலையை உடனே செய். உனக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் டைம். நாளைக்கு ஈவினிங் நான் இங்க திரும்ப சென்னைக்கு வர்றதுக்குள்ள நான் கேட்ட டீடைல்ஸ் எல்லாமே என் கையில இருக்கணும். அவ இந்த சென்னையில எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும். அவளுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்டு நான் பண்ணி கொடுக்கணும். ஆஸ் அ ஃப்ரெண்டா இதை நான் செஞ்சே ஆகணும். இந்த வேலைக்கு நீ முழுக்க முழுக்க எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது உன்னோட கடமை. சொல்லிட்டேன். நீ தான் அவளை அடிச்சு விரட்டி இருக்க. அப்போ நீ தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்து பண்ணணும். நீ இப்போ உங்க வீட்டு கிளம்பு. நான் சொன்ன வேலையை உடனே செய்யறதுக்கு ஆரம்பி. நான் ஏர்போர்ட் கிளம்பணும். வீட்டை பூட்டிட்டு கிளம்பு. என்ன கொஞ்சம் பேச விடுறியா நீ? வினி, நான் சொன்ன வேலையை முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசு. என்ன வேணாலும் பேசு, நான் கேட்கறேன். அதுக்கு முன்னாடி நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசாத. கிளம்பு முதல்ல. இப்போ உனக்கு என் மேல என்ன கோவம் எம்கே? நீ என்னோட ஃப்ரெண்டை கை நீட்டி அடிச்சிருக்க. அதான் எனக்கு கோபம். அவ உன் ஃப்ரெண்டுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ என்கிட்ட சொல்லியிருக்கியா? எனக்கே தெரியலையே. எனக்கே ஞாபகம் இல்லையே. இப்பதான் ஞாபகம் வருது. Then that's not my fault. அந்த பொண்ணு தெரியும் தெரியாதுங்கிறதெல்லாம் உன்னோட ஃபால்ட் இல்ல. அந்த பொண்ணை நீ அடிச்சிருக்க. அதான் உன்னோட ஃபால்ட். நான் நம்மளோட ஆப்போனன்ட் கம்பெனி அனுப்பின ஆளுன்னு நினைச்சு தான் அடிச்சேன். உன்னோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிருந்தா அடிச்சிருக்க மாட்டேன். தட்ஸ் ஓகே வினி. அதுக்கு நான் உன்னை ப்ளேம் பண்ணல. ஓகே, பட் ஃபால்ட் இஸ் யுவர்ஸ். அந்த பொண்ணு அப்பவே ஏதோ சொல்ல வந்திருக்கா. என்கிட்ட அந்த பொண்ணை பேச விடாம நீ அந்த பொண்ணை விரட்டி அனுப்பியிருக்க. இப்போ அந்த பொண்ணு என்ன செய்யறா, எங்க இருக்கா, எதுவுமே எனக்கு தெரியல. நீ அந்த பொண்ணை என்கிட்ட பேச விட்டுருந்தேன்னா அந்த பொண்ணு அது தரப்பு நியாயத்தை சொல்லி இருந்திருக்கும். நானும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ஆன் த ஸ்பாட்லயே ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பேன். இப்போ உன்னால எனக்கும் இந்த மிஸ்டேக்ல பங்கு வந்துருச்சு. தட்ஸ் ஓகே, போனது போகட்டும். அந்த பொண்ணு எங்க இருக்கா, என்ன பண்றா, என்ன ஏதுங்கிற டீடைல்ஸ் எல்லாம் நாளைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு வந்தாகணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு ஈவினிங் நான் இங்க சென்னைக்கு லேண்ட் ஆன உடனே அந்த டீடைல்ஸ் என் கையில கிடைச்சாகணும். நீ கிளம்பு, நானும் கிளம்புறேன். நாளைக்கு ஈவினிங்குள்ள அது எப்படி முடியும் என்னால? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு ஈவினிங்குள்ள அந்த பொண்ணை பத்தின எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும். அவ சென்னையில எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா, எல்லா டீடைல்ஸும் நீ என் கையில கொண்டு வந்து கொடுக்குற. கிளம்பு. ஓகே ஓகே, கூல் கூல் கூல். கண்டிப்பா கண்டிப்பா நீ கேட்ட டீடைல்ஸை நான் உனக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். பட் எம்கே, நானும் ஹைதராபாத் வரனே. 2 பேருக்கும் சேர்த்து தானே ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கோம். வினி, வாட் இஸ் திஸ்? தள்ளி நில்லு. இந்த மாதிரி என் பக்கத்துல வந்து நின்று டச் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதேன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. என்ன எம்கே இதெல்லாம்? நம்ம 2 பேரும் லவர்ஸ். கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நான் உன் பக்கத்துல வந்து நின்று உன்னை தொடக்கூடாதா? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிலாம் இருக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தானே. இந்த காலத்துல எல்லாம் ஒண்ணு மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க எம்கே. எனக்கு பிடிக்கல. தட்ஸ் ஆல். லீவ் இட். சரி ஓகே, உனக்கு பிடிக்காததை நானும் பண்ணல. ஹாப்பி? தட்ஸ் மை கேர்ள். குட். சரி ஓகே, இந்த வீக்கெண்ட் நம்ம எங்கேயாவது வெளியே போலாமா? இந்த வீக்கெண்டா? நான் ஊட்டி போகணும் வினி. ஊட்டிக்கு தானே? ஓகே, நானும் வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போன மாதிரியும் ஆயாச்சு, அத்தையை பார்த்த மாதிரியும் ஆயாச்சு. ஓகேவா? நானும் வரேன். நோனோ, என் அண்ணன் வந்திருக்காரு ஊட்டிக்கு. அம்மா கூட இருக்காரு இப்போ. நான் போனா என் அண்ணன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தான் எனக்கு டைம் சரியா இருக்கும். நீ வந்தன்னா எனக்கு டிஸ்டர்பா இருக்கும். ஸோ நீ இங்கே இரு. நம்ம இன்னொரு நாள் அவுட்டிங் போகலாம். கேஎஸ்ஆ? எஸ். ஓகே, அப்போ நீ போயிட்டு வா. நம்ம நெக்ஸ்ட் வீக் போகலாம் அவுட்டிங். நான் கிளம்புறேன். பாய். நல்லபடியாக ஹைதராபாத் போயிட்டு வா. ஹே வினி, நான் சொன்ன வேலையை சீக்கிரமா முடி. யா ஓகே. என்ன பண்ணே, ஊட்டியை சுத்தி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? எந்த வேலையை ஆரம்பிக்கும் போதும் முதல்ல சாமி கும்பிட்டுட்டு தானே ஆரம்பிக்கணும். அது ஒரு காரணம். அப்புறம் நீங்க ஆம்பளை அங்கிட்டும் இங்கிட்டும் சுற்றி பார்க்கணும்னு நினைப்பீங்களே தவிர்த்து இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிடணும்னு நினைக்க மாட்டீங்க. அதான் நான் இந்த வேலையை கையில் எடுத்த உடனே உங்களை முதல்ல கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து சாமி கும்பிட வச்சேன். ஆஹா, அப்படியா? ஆமா, அப்படித்தான். அது போக இன்னொரு காரணமும் இருக்கு. அது என்னவோ? உங்களுக்கு எங்க எஸ்டேட்ல வேலை வாங்கி தரேன்னு சொன்னேன்ல, அதுக்கும் சேர்த்து சாமி கும்பிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு நீங்க கண்டிப்பா இருக்கணும்ல? ஆமா 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 ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறமா வேலை கிடைச்சதும் கல்யாணம் பண்ணணும்ல, அதுக்கும் சேர்த்து சாமி கும்பிட்டுக்கலான்னு தான். இது ரொம்ப முக்கியமான விஷயமாச்சே. வேலை கிடைச்சேன்னா அடுத்து கல்யாணம் தான். ஆமா, பொண்ணு நல்ல பொண்ணா பாப்போம். உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லுங்க. எங்க அண்ணன் கிட்ட சொல்லி நல்ல பொண்ணா நான் பார்க்க சொல்றேன். இல்ல எங்கனக்குள்ள நல்ல பொண்ணு இருந்தா நானே சொல்றேன். சரி. உங்களுக்கு எத்தனை வயசாகுது? ஆம்பளைங்க கிட்ட வயசு கேட்க கூடாது பொண்ணே. பொண்ணுங்க கிட்ட தான் வயசை கேட்க கூடாது, ஆம்பளைங்க கிட்ட கேட்கலாம். உங்க படிப்பு என்னன்னு சொல்லிட்டீங்க. நீங்க என்ன வேலை பார்க்க போறீங்கன்னு எனக்கே தெரியும். அப்புறம் வேற என்ன? உங்க வீட்டுல உங்க அம்மா இருக்காங்க. சொந்த வீடு இருக்கா? இருக்கு. அப்புறம் என்ன, பொண்ணு கிடைக்குமே. சரி சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை வயசாகுது? எத்தனை வயசு ஆனா என்ன? சரி நீயே சொல்லு, நான் பாக்குறதுக்கு எப்படி இருக்கேன்? நீங்க
பார்க்கறதுக்கு ஆள் நல்ல அழகா அம்சமா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கீங்க. ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா? அது எப்படி இருக்கும்? ம், உங்களை மாதிரி தான் இருக்கும். இது போங்கு. சரி, வயசு சொல்லலைன்னா போங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்டா எப்படின்னு சொல்லி தானே ஆகணும். சரி சொல்லுங்க, பொண்ணு எப்படி இருக்கணும், என்ன படிச்சிருக்கணும்? பொண்ணு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்னா நல்ல துரு 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 துருன்னு மான்குட்டி மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கணும். ம், அப்படித்தான். அப்புறம் மலையில இருந்து அருவி ஆறு பறிச்சு கொட்டும் பார்த்திருக்கியா? அந்த மாதிரி பேசணும். ஆஹா, பொண்ணு அழகா இருக்கணும், இந்த நடிகை மாதிரி இருக்கணும், அந்த நடிகை மாதிரி இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. சே, எனக்கு அந்த மாதிரிலாம் வேண்டாம். எனக்கு நான் கேட்குற மாதிரி தான் பொண்ணு வேணும். அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசும்போது என்னையே நான் மறந்துடணும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு வேணும். உங்களையே மறக்கணுமா? ஆமாம், என்னையவே என்னை மறக்க வச்சு என்னை வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போகிற மாதிரி அந்த பொண்ணு இருக்கணும். அப்படின்னா? அந்த பொண்ணு என் பக்கத்தில் இருக்கும்போது, அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது என் கவலை எல்லாத்தையும் நான் மறக்கணும். ம், என் கஷ்டம் நஷ்டம் எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நான் மறக்கணும். மொத்தத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னையே நான் மறக்கணும். அப்படி இருக்கணும் எனக்கு வரப்போகிற பொண்ணு. அப்படி ஒரு பொண்ணை நான் எங்க போய் தேடுறது? உன்னால தேட முடியாது, விட்டுரு, நானே பார்த்துக்கிறேன். சரி, கோயில் பிரசாதம் இருக்கு, தேங்காய் உடைச்சு தரட்டுமா? சாப்பிட்றீங்களா? இல்லை, எனக்கு வேண்டாம். நீ வீட்டுக்கு கொண்டு போய் சட்னி அரைச்சிக்கோ. சட்னி அரைச்சிக்கவா? ம், சரி. ம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? ம், என்னது? இல்லை, என் கூட இப்படி ஊட்டி முழுக்க சுத்துறியே, உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? எங்க அண்ணனுக்கு தெரியாது, நான் சொல்லாம தான் வந்திருக்கேன். அதான், தெரிஞ்சா என்ன ஆகும்? திட்டுவாரா? சத்தம் போடுவாரா? அது தெரியல. கண்டிப்பாக திட்டுவாரு தானே? திட்டுவாருன்னு தான் நினைக்கிறேன். திட்டுவாருன்னு நினச்சா அப்புறம் எதுக்கு என் கூட வர? டேய் மனு பொண்ணே, எனக்கு பதில் சொல்லு. அந்த பக்கம் திரும்பிக்கிட்டா என்ன அர்த்தம்? திட்டுவாருன்னு தெரிஞ்சோ எதுக்கு வர? அது அது இது ஒரு பிஸ்னஸ் தானே, அதான். ஏன்னா உனக்கு முன்ன பின்ன தெரியாது தானே? என்னை நம்பி நீ இப்படி வந்து நான் ஏதாவது ஒன்றை பண்ணிட்டேன்னா? ம், சொல்லு. நானும் ஊர் பேர் தெரியாதவன். நான் பாட்டுக்கு ஒன்று ஏதாவது பண்ணிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன்? அப்படியெல்லாம் பண்ணுவீங்களா? ஒருவேளை அப்படி ஏதாவது பண்ணிட்டேன்னா, நீ சொன்ன மாதிரி உங்கள் முதலாளியோட செல்வாக்கெல்லாம் இந்த ஊட்டிக்குள்ளே தானே? நான் ஊட்டியை காலி பண்ணிட்டு போயிட்டா என்னை எங்கே வந்து தேடுவ? நீங்க அப்படியெல்லாம் கிடையாது, எனக்கு தெரியும். தெரியுமா? என்ன தெரியும் என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அது நான் ஒருத்தவங்களை பார்த்தாலே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியும். நீங்க என்னைய நம்பி 8000 ரூபா கொடுத்தீங்களே, அது நல்லவங்க தானே நீங்க? ஒருவேளை நான் நல்லவன் தான் உன்னை நம்ப வைக்கிறதுக்கு கூட அந்த 8000 ரூபாயை கொடுத்துருக்கலாம்ல. என் அட்ரஸ் கூட உனக்கு கொடுக்கல பில் போடுறதுக்கு. உன் பேர் போட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்க. நான் பாட்டுக்கு உன்னை ஏமாத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் நீ யோசிக்கவே இல்லை பார்த்தியா? அப்படின்னு நீங்க நல்லவங்க இல்லையா? ஆஹா, இல்லை. நிறைய கெட்ட பழக்கம் இருக்குது எனக்கு. செயின் ஸ்மோக்கர் நான். அது மட்டும் இல்லாமல் தினமும் நைட்டு 2 ஃபுல் பாட்டில் சரக்கு இல்லைன்னா தூக்கமே வராது. கோயிலாச்சு இப்படி எல்லாம் பேசுறீங்கல்ல, சாமி உங்களை கண்ணை குத்திரும். இல்லை மனு பொண்ணே, கோயிலில் வச்சு பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் என்னை பற்றின எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டேன். அப்பனா நான் போறேன். இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நீங்களே ஊட்டியை சுத்தி பார்த்துக்கோங்க, நான் போறேன். இங்கே பாரு மனு பொண்ணே, அப்புறம் இன்னொரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்குது. என்னமோ வச்சுக்கோங்க, நான் இனிமேலாம் வரவே மாட்டேன்.